أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலத்தில் நடந்த போர்கள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டு வந்தது. ஹிஜ்ரி 13ஆம் ஆண்டில் டமாஸ்கஸ் வெற்றி நிகழ்ந்தது. இது தொடர்பாக கொஞ்சம் விவரங்களை எடுத்துரைக்கின்றேன். இது ஹஸ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலத்தில் நடந்த கடைசி போராகும். டமாஸ்கஸின் இருப்பிடம் மற்றும் நிகழ்வு குறித்து இவ்வாறு வருகிறது. இந்த பழைய டமாஸ்கஸ் சிரியாவின் மத்திய ஆட்சியிடமாகவும் வரலாற்றை கொண்ட நகரமாகவும் விளங்கியது. துவக்கத்தில் இது சிலை வணக்கத்தில் மிக பெரும் தலைமையிடமாக இருந்தது. ஆனால் கிறிஸ்தவம் வந்தபோது அதனுடைய சிலைகள் இருந்த இல்லங்கள் தேவாலயங்களாக மாற்றப்பட்டன. இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வியாபார தலைமையகமாக இருந்தது. இங்கு அரேபியர்களும் குடியிருந்தனர். மேலும் முஸ்லிம்களின் வியாபார குழுக்கள் இங்கு வந்து சென்று கொண்டிருந்தன. இதன் காரணமாகவே இங்குள்ளவை பற்றி அவர்கள் அறிந்திருந்தார்கள். டமாஸ்கஸ் மதில் சூழ்ந்த ஒரு கோட்டை நகரமாக இருந்தது. பாதுகாப்பு மற்றும் உறுதியின் காரணமாக அதற்கு தனித்துவமான அந்தஸ்து இருந்தது. அதன் சுற்றுச்சுவர் பெரும் பெரும் கற்களை கொண்டு கட்டப்பட்டிருந்தது. சுவரின் உயரம் 6 மீட்டராக இருந்தது. அதில் மிகவும் உறுதியான கதவுகள் பொருத்தப்பட்டிருந்தன. சுவரின் அகலம் 3 மீட்டராக இருந்தது. கதவுகள் உறுதியாக அடைக்கப்பட்டன. சுவரை சுற்றி நாலாபுரமும் 3 மீட்டர் அகலத்தில் ஆழமாக அகல் தோண்டப்பட்டிருந்தது. நதியின் நீரால் அந்த அகல் எப்பொழுதும் நிரப்பப்பட்டு கொண்டிருந்தது. இவ்வாறு மிகவும் உறுதியானதாகவும் பாதுகாப்பானதாகவும் டமாஸ்கஸ் இருந்தது. அதில் நுழைவது எளிதானதாக இருக்கவில்லை. ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்கள் சிரியாவை நோக்கி பல்வேறு படைகளை அனுப்பி வைத்த போது ஹஸ்ரத் அபு உபைதா அவர்களை ஒரு படைக்கு அமீராக நியமித்து ஹிம்ஸ் சென்றடையுமாறு கட்டளையிட்டார்கள். ஹிம்ஸ் என்பது டமாஸ்கஸுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிரியாவின் ஒரு பழைய பிரசித்தி பெற்ற பெரும் நகரமாக இருந்தது. ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்களின் வழிகாட்டலுக்கிணங்க ஹஸ்ரத் காலித் பின் வலீத் அவர்கள் டமாஸ்கஸ் சென்றடைந்து மற்ற இஸ்லாமிய படைகளுடன் சேர்ந்து அதை முற்றுகையிட்டார்கள். டமாஸ்கஸ் வாசிகள் கோட்டைச்சுவர் மேல் ஏறி முஸ்லிம்களின் மீது கற்களையும் அம்புகளையும் எறிந்தனர். தோளினால் ஆன கேடயங்களால் முஸ்லிம்கள் தம்மை தாமே காப்பாற்றி வந்தனர். சந்தர்ப்பம் கிடைக்கும்போது முஸ்லிம்களும் அவர்கள் மீது அம்பெய்தி வந்தனர். இவ்வாறு 20 நாட்கள் கடந்துவிட்டன. ஆனால் எந்த விளைவும் தோன்றவில்லை. டமாஸ்கஸ் வாசிகள் கோட்டைக்குள் அடைபட்டு கிடந்ததன் காரணமாக கடும் நெருக்கடியில் இருந்தார்கள். கோட்டைக்குள் உணவுப் பொருட்களும் முடியும் நிலையில் இருந்தது. அத்துடன் டமாஸ்கஸ் வாசிகளின் வயல்வெளியும் கோட்டைக்கு வெளியே இருந்தது. ஆகவே அவர்களின் விவசாய பணிகளுக்கும் நஷ்டம் ஏற்பட்டு கொண்டிருந்தது. கோட்டைக்குள் தானியங்கள் செல்ல முடியாத நிலை இருந்தது. நுகர்வோர் பொருட்களின் தட்டுப்பாடும் இருந்தது. முற்றுகை நீண்டு கொண்டே சென்றதின் காரணமாக அவர்கள் கடும் துயரத்திலும் சோதனையிலும் சிக்கிக் கொண்டனர். டமாஸ்கஸ் முற்றுகை 20 நாட்கள் ஆன காலகட்டத்தில் ஹெராக்லியஸ் அரசன் அஜ்னாதேன் எனுமிடத்தில் ரோமானியர்களின் பெரும் படையை ஒன்று திரட்டி இருப்பதாக முஸ்லிம்களுக்கு செய்தி கிடைத்தது. இந்த செய்தி கிடைத்தவுடனேயே ஹஸ்ரத் காலித் அவர்கள் ஷர்கி வாயிலிருந்து புறப்பட்டு ஜாபியா வாயிலில் ஹஸ்ரத் அபு உபைதா அவர்களிடத்தில் சென்றார்கள். சூழ்நிலையை குறித்து தகவல் கொடுத்தவாறு
நாம் டமாஸ்கஸ் முற்றுகையை கைவிட்டுவிட்டு அஜ்னாதைனில் ரோமானிய படையை எதிர்கொள்வோம். அல்லாஹ் நமக்கு வெற்றியை வழங்கினால் பிறகு நாம் இங்கு திரும்புவோம், டமாஸ்கஸின் விவகாரத்தை தீர்ப்போம் என்று தம் கருத்தை எடுத்து வைத்தார்கள். அதற்கு ஹஜ்ரத் அபு உபைதா அவர்கள், என்னுடைய கருத்து இதற்கு நேர் எதிரானதாகும். ஏனென்றால் 20 நாட்கள் வரையிலும் கோட்டைக்குள் அடைபட்டு இருப்பதன் காரணமாக டமாஸ்கஸ் வாசிகள் நெருக்கடிக்கு ஆளாகிவிட்டார்கள். மேலும் நம்முடைய அச்சம் அவர்களின் உள்ளங்களில் குடிகொண்டு விட்டது. நாம் இங்கிருந்து கிளம்பி சென்று விட்டால் அவர்கள் நிம்மதியடைந்து விடுவார்கள். உணவு, நீர் ஆகிய பொருட்களை பெரும் எண்ணிக்கையில் கோட்டைக்குள் ஒன்று சேர்த்து விடுவார்கள். நாம் அஜ்னாதேனிலிருந்து இங்கு திரும்பி வரும்போது நீண்ட காலம் வரை நம்மை எதிர்கொள்ள இவர்கள் தகுதி பெற்று விடுவார்கள் என்று கூறினார்கள். ஹஸ்ரத் ஹாலித் அவர்கள் ஹஸ்ரத் அபு உபைதா அவர்களின் கருத்துடன் உடன்பட்டவாறு முற்றுகையை தொடர்ந்தார்கள். டமாஸ்கஸ் கோட்டையின் பல்வேறு கதவுகளில் நியமிக்கப்பட்டிருந்த அனைத்து முஸ்லிம் தளபதிகளிடத்திலும் தத்தமது சார்பாக தாக்குதலை தீவிரப்படுத்துமாறு கட்டளையிட்டார்கள். ஹஸ்ரத் ஹாலித் அவர்களின் கட்டளையை செயல்படுத்தியவாறு எல்லா புறத்திலிருந்தும் இஸ்லாமிய படை தீவிர தாக்குதலை ஆரம்பித்தது. இவ்வாறு டமாஸ்கஸ் முற்றுகை 21 நாட்களை கடந்தது. முஸ்லிம்களின் தாக்குதலை தீவிரப்படுத்துமாறு ஊக்கப்படுத்தியவாறு ஹஸ்ரத் ஹாலித் அவர்கள் ஷர்கி வாயிலில் கடும் தாக்குதலை தொடர்ந்தார்கள். இப்போது டமாஸ்கஸ் வாசிகள் முற்றிலும் நெருக்கடிக்கு ஆளாகிவிட்டனர். ஹெராக்லிஸ் அரசனின் உதவிக்கு காத்திருந்தனர். ஹஸ்ரத் ஹாலித் அவர்கள் தொடர்ச்சியாக தாக்குதலை நடத்தி கொண்டிருந்தார்கள். இவ்வாறு அவர்கள் போரில் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருந்த போது கோட்டை மதிலில் இருந்த ரோமானியர்கள் கைதட்டி ஆடி பாடியவாறு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதை கண்டார்கள். முஸ்லிம்கள் வியப்பில் அவர்களை கண்டனர். ஹஸ்ரத் ஹாலித் பின் வலீத் அவர்கள் ஒரு திசையில் பார்த்தபோது ஒரு பெரும் புழுதி படலம் அத்திசையில் மேலெழும்புவதை கண்டார்கள். அதன் காரணமாக வானம் இருண்டு காணப்பட்டது. பகல் பொழுதிலும் இருள் சூழ்ந்ததாக தென்பட்டது. டமாஸ்கஸ் வாசிகளின் உதவிக்காக ஹெராக்லியஸ் மன்னனின் படை வந்து கொண்டிருப்பதை ஹஸ்ரத் ஹாலித் அவர்கள் உடனடியாக புரிந்து கொண்டார்கள். நாங்கள் மலை பள்ளத்தாக்கின் திசையிலிருந்து ஒரு பெரும் படை வருவதை கண்டோம். சந்தேகத்திற்கிடமின்றி அது ரோமானியர்களின் படையாக இருக்கிறது என்று சில உளவாளிகள் கொஞ்ச நேரத்திலேயே அந்த செய்தியை உண்மைப்படுத்தினர். ஹஸ்ரத் ஹாலித் அவர்கள் உடனடியாக சென்று ஹஸ்ரத் அபு உபைதா அவர்களுக்கு சூழ்நிலையை குறித்து தகவல் அளித்தவாறு அனைத்து படையையும் அழைத்து கொண்டு ஹெராக்லியஸ் மன்னனால் அனுப்பப்பட்ட படையை எதிர்கொள்ள செல்லலாம் என நான் கருதுகிறேன். எனவே இவ்விஷயத்தில் தங்களுடைய ஆலோசனை என்ன என்று கேட்டார்கள். ஹஸ்ரத் அபு உபைதா அவர்கள், இது பொருத்தமானது அல்ல. ஏனென்றால் நாம் இந்த இடத்தை விட்டுவிட்டால் டமாஸ்கஸ் வாசிகள் கோட்டையை விட்டு வெளியே வந்து நம்முடன் போர் புரிவார்கள். ஒருபுறம் ஹெராக்லியஸின் படை தாக்குதல் தொடுக்கும், இன்னொரு பக்கம் டமாஸ்கஸ் வாசிகள் போர் தொடுப்பார்கள். நாம் ரோமானியர்களின் இரு படைகளுக்கு நடுவில் இக்கட்டில் மாட்டிக்கொள்வோம் என்று கூறினார்கள். அப்படி என்றால் உங்களுடைய ஆலோசனை என்ன என்று ஹஸ்ரத் ஹாலித் அவர்கள் கேட்டார்கள். ஹஸ்ரத் அபு உபைதா அவர்கள் கூறினார்கள், நீங்கள் ஒரு துணிவுள்ள வீரரை தேர்ந்தெடுங்கள், அவருடன் ஒரு படையை எதிரியை எதிர்கொள்ள அனுப்பி வையுங்கள். ஆகவே ஹஸ்ரத் ஹாலித் அவர்கள் ஹஸ்ரத் ஜிரார் பின் அஸ்வர் அவர்களுக்கு 500 படை வீரர்களை கொண்ட ஒரு படையை கொடுத்து ரோமானிய படையை எதிர்கொள்ள அனுப்பி வைத்தார்கள். இன்னொரு அறிவிப்பில் ஹஸ்ரத் ஜிரார் அவர்களின் படையினரின் எண்ணிக்கை 5000 என்றும் கூறப்பட்டுள்ளது. எவ்வாறு இருப்பினும் ஹஸ்ரத் ஜிரார் அவர்கள் 500 படை வீரர்களை அழைத்து கொண்டு அல்லது அவரிடத்தில் என்ன படை இருந்ததோ அதை அழைத்து கொண்டு ரோமானிய படையை நோக்கி புறப்பட்டார்கள். ரோமானியர்களின் படையை கண்டு சில படை வீரர்கள் அவரிடம், இந்த படை மிகவும் பெரிதாக இருக்கிறது, நாமோ வெறும் 500 பேர்தான், ஆகவே நாம் திரும்பிச் சென்று நம் படையுடன் இணைந்து கொண்டு போர் புரிவது சிறந்ததாகும் என்று கூறினர். ஹஸ்ரத் ஜிரார் அவர்கள், எதிரியின் பெரும் எண்ணிக்கையை கண்டு அஞ்ச வேண்டாம். பலமுறை இறைவன் சிறு எண்ணிக்கை பெரும் எண்ணிக்கையை ஆதிக்கம் பெற வைத்துள்ளான். அவன் இப்பொழுதும் நமக்கு உதவி செய்வான். தோழர்களே, திரும்பிச் செல்வது என்பது ஜிஹாதிலிருந்து புறமுதுகு காட்டி ஓடுவதாகும். இது அல்லாஹ்வுக்கு விருப்பமானதல்ல. அரேபியாவின் வீரம் மற்றும் துணிவு ஆகியவற்றுக்கு களங்கம் ஏற்படுத்துவீர்களா என்ன? யார் திரும்பிச் செல்ல விரும்புகிறார்களோ அவர் செல்லட்டும், நானோ போரிடுவேன், இஸ்லாத்தின் பெயரை மேலோங்கச் செய்வேன். நான் தப்பி ஓடுவதாக இறைவன் காணமாட்டான் என்று கூறினார்கள். அனைத்து முஸ்லிம்களும் ஒரே குரலாக, நாங்கள் இஸ்லாத்திற்காக அர்ப்பணமாவோம், ஷஹாதத்தின் அந்தஸ்தை அடைவோம், அதாவது நாங்கள் போருக்கு ஆயத்தமாக உள்ளோம் என்று கூறினர். ஹஸ்ரத் ஜிரார் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள்.
எதிரியின் மீது ஒரேடியாக தாக்குதல் நடத்தி அழித்துவிட வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள். முஸ்லிம்களும் ஜிராரும் ரோமானிய படை மீது தொடர்ச்சியாக தாக்குதல் தொடுத்தனர். வீரத்துடன் சண்டையிட்டனர். ரோமானிய தளபதியின் மகன் ஹசரத் ஜிரார் மீது தாக்குதல் நடத்தி அன்னாருடைய இடப்பக்க புஜத்தில் ஈட்டி எறிந்து அன்னாரை காயப்படுத்தினான். அதன் காரணமாக வேகமாக இரத்தம் வழிய ஆரம்பித்தது. ஒரு நொடிப்பொழுதுக்கு பிறகு அன்னார் அவனுடைய நெஞ்சில் ஈட்டி எய்து அவனை கொன்று விட்டார்கள். அன்னாருடைய ஈட்டி அவனுடைய நெஞ்சில் சிக்கிக் கொண்டது. அதன் முனை உடைந்து விட்டது. அன்னாருடைய ஈட்டி முனை இல்லாமல் இருப்பதை கண்ட ரோமானிய படை அன்னாரை நோக்கி விரைந்தார்கள். அன்னாரை சிறைபிடித்தனர். ஏனென்றால் கையில் ஆயுதம் இருக்கவில்லை. ஹசரத் ஜிரார் அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டதை சஹாபிகள் கண்டபோது மிகவும் துக்கமடைந்தார்கள், கவலையுற்றார்கள். அவர்கள் பல தற்காப்பு தாக்குதல்களை நடத்தினார்கள். ஆனால் அன்னாரை விடுவிக்க முடியவில்லை. ஹசரத் ஜிரார் அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்ட செய்தி ஹசரத் காலித் அவர்களுக்கு கிடைத்த போது அன்னார் மிகவும் கவலையுற்றார்கள். தோழர்களின் மூலமாக ரோமானிய படையை குறித்து தகவல்களை அறிந்து கொண்ட பின் ஹசரத் அபு உபைதா அவர்களிடம் ஆலோசனை செய்தார்கள். தாக்குதல் நடத்துவது குறித்து கருத்து கேட்டார்கள். ஹசரத் அபு உபைதா அவர்கள் கூறினார்கள், டமாஸ்கஸ் முற்றுகைக்கு போதிய ஏற்பாடு செய்துவிட்டு தாங்கள் தாக்குதல் நடத்துங்கள் என்றார்கள். ஏனென்றால் அப்போது ஹசரத் அபு உபைதா அவர்கள் கமாண்டராக இருந்தார்கள். ஹசரத் காலித் அவர்கள் முற்றுகைக்கு ஏற்பாடு செய்துவிட்டு தம் தோழர்களுடன் எதிரியை பின்தொடர்ந்தார்கள். எதிரி கிடைத்தவுடன் திடீரென்று தாக்குதல் நடத்திவிட வேண்டும் என அவர்களுக்கு வழிகாட்டியிருந்தார்கள். ஜிரார் அவர்களை அம்மக்கள் கொலை செய்திருக்கவில்லை என்றால் நாம் ஜிராரை ஒருவேளை விடுவித்துக் கொண்டு வர இயலும். ஜிரார் ஷஹீதாக்கப்பட்டிருந்தால் இறைவன் மீது ஆணையாக நாம் அவர்களை முழுமையாக பழிவாங்கலாம். ஜிரார் விஷயத்தில் அல்லாஹ் நமக்கு துன்பத்தை தரமாட்டான் என நான் நம்புகிறேன் என்று ஹசரத் காலித் அவர்கள் கூறினார்கள். அப்போது ஒரு குதிரை படை வீரன் ஒரு நல்ல சிவப்பு குதிரையில் செல்வதை ஹசரத் காலித் அவர்கள் கண்டார்கள். அவனுடைய கையில் நீண்ட மின்னுகின்ற ஈட்டி இருந்தது. அவனுடைய நடவடிக்கை மற்றும் தோற்றத்தை கண்டபோது வீரமும் ஞானமும் போர்த்திறனும் வெளிப்பட்டது. கவசத்திற்கு மேல் உடை அணிந்திருந்தான். முழு உடலையும் முகத்தையும் மறைத்திருந்தான். படைக்கு முன்னால் அவன் சென்று கொண்டிருந்தான். இந்த குதிரை வீரன் யாரென்று எனக்கு தெரிந்தால் நன்றாக இருக்குமே என ஹசரத் காலித் அவர்கள் விருப்பப்பட்டார்கள். இறைவன் மீது ஆணையாக இம்மனிதன் மிகவும் துணிவுள்ளவனாகவும் வீரனாகவும் இருக்கிறான் என ஹசரத் காலித் அவர்கள் கூறினார்கள். அனைவரும் அவனுக்கு பின்னால் சென்று கொண்டிருந்தனர். இஸ்லாமிய படை நிராகரிப்பாளர்களுக்கு அருகில் சென்றடைந்த போது அந்த குதிரை வீரன் ரோமானியர்கள் மீது தாக்குதல் தொடுத்ததை மக்கள் கண்டனர். பருந்து பறவைகள் மீது பாய்வதை போன்று அந்த தாக்குதல் இருந்தது. அவனுடைய அந்த ஒரே தாக்குதல் எதிரி படையில் அச்சுறுத்தலை ஏற்படுத்திவிட்டது. பிணங்களின் குவியல் உருவாகிவிட்டது. முன்னேறி சென்றவாறு எதிரி படையின் நடுப்பகுதிக்கு அவன் சென்று விட்டான். அவன் தன் உயிரை பொருட்படுத்தவில்லை. ஆகவே மீண்டும் திரும்பி காபிர்களின் படையை கிழித்துக் கொண்டு உள்ளே சென்று கொண்டே இருந்தான். எவன் முன்னால் வந்தாலும் துண்டு துண்டாக்கி கொண்டே சென்றான். இம்மனிதனின் இந்த நபர் ஹசரத் காலித் அவர்களாகத்தான் இருக்க முடியும் என சிலர் கருதினர். ராஃபி அவர்கள் வியப்புடன் ஹசரத் காலித் அவர்களை பார்த்து இந்த நபர் யார் என கேட்டார்கள். ஹசரத் காலித் அவர்கள் எனக்கு தெரியவில்லை, நானே இம்மனிதன் யார் என வியப்பில் உள்ளேன் என்றார்கள். ஹசரத் காலித் அவர்கள் படைக்கு முன்னால் நின்று கொண்டிருந்தார்கள். அந்த மனிதன் ரோமானிய படையிலிருந்து வெளிப்பட்டான். எந்த ஒரு ரோமானிய படை வீரனும் அவனை எதிர்கொள்ள வரவில்லை. இவன் தன்னந்தனியாக பல வீரர்களை எதிர்கொண்டவாறு ரோமானியர்களுக்கிடையே சண்டையிட்டுக் கொண்டிருந்தான். அந்நேரத்தில் ஹசரத் காலித் அவர்கள் தாக்குதல் நடத்தி அவனை நிராகரிப்பாளர்களின் வட்டத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார்கள். அம்மனிதன் இஸ்லாமிய படைக்குள் வந்தடைந்தான். ஹசரத் காலித் அவர்கள் அவனிடம், நீ உனது கோபத்தை அல்லாஹ்வின் எதிரிகள் மீது வெளிப்படுத்தினாய், நீ யாரென்று கூறு என்றார்கள். அந்த வீரன் ஒன்றும் கூறவில்லை. மீண்டும் அவன் போருக்கு ஆயத்தமானான். ஹசரத் காலித் அவர்கள் அவனிடம், அல்லாஹ்வின் அடியானே, என்னையும் அனைத்து முஸ்லிம்களையும் நீ நிம்மதியின்மையில் ஆழ்த்திவிட்டாய். நீ இந்த அளவு உயிரை பற்றி அக்கறையற்றவனாக இருக்கிறாய், நீ யார் என்று கேட்டார்கள். ஹசரத் காலித் அவர்கள் வலியுறுத்தி கேட்டதன் காரணமாக அவன் பதிலளித்தான். நான் கட்டுப்படாமையின் காரணமாக பதில் அளிக்க மறுக்கவில்லை என்பதல்ல. அதாவது நான் கட்டுப்படாதவன் என்பதால் தங்களுக்கு பதில் கூறவில்லை என்பதன்று. மாறாக எனக்கு வெட்கம் ஏற்படுகிறது. ஏனென்றால் நான் ஆண் கிடையாது, பெண் ஆவேன் என்று அவர் கூறினார். பெண்களும் இந்த வீரத்தின் முன்மாதிரியை காட்டினார்கள். அந்த பெண் கூறினாள், என்னுடைய வேதனையான உள்ளம் என்னை இக்களத்தில் இறக்கியது.
ஹசரத் காலித் அவர்கள் அந்த பெண்ணிடம், நீ யார், எந்த பெண் என்று கேட்டார்கள். அதற்கு அந்த பெண்மணி, நான் ஜிராரின் சகோதரி ஹவுலா பின்த் அஸ்வர் ஆவேன். சகோதரன் சிறைபிடிக்கப்பட்ட செய்தியை அறிந்தபோது தாங்கள் கண்டதை நான் செய்தேன் என்று கூறினார்கள். அதை கேட்ட ஹசரத் காலித் அவர்கள், நாம் அனைவரும் ஒன்றுபட்டு தாக்குதல் நடத்துவோம். அல்லாஹ் ஜிராரை சிறைப்பிடிப்பிலிருந்து விடுவித்து விடுவான் என்று நம்புகிறேன் என்றார்கள். ஹசரத் ஹவுலா அவர்கள் கூறினார்கள், தாக்குதலில் நானும் முன்னணியில் இருப்பேன். பிறகு ஹசரத் காலித் அவர்கள் முழுமையாக தாக்குதல் நடத்தினார்கள். ரோமானியர்களின் பாதங்கள் தடுமாறிவிட்டன. அவர்களின் படை சிதறுண்டு போனது. ஹசரத் ராஃபி அவர்கள் வீர சாகசத்தை காட்டினார்கள். முஸ்லிம்கள் மீண்டும் ஒருமுறை முழு தாக்குதலுக்கு ஆயத்தமான போது திடீரென நிராகரிப்பாளர்களின் படையிலிருந்து சிலர் இப்பக்கம் அடைக்கலம் கேட்டவாறு விரைவாக வந்தார்கள். அவர்களுக்கு அடைக்கலம் கொடுங்கள், என்னிடம் அழைத்து வாருங்கள் என்று ஹசரத் காலித் அவர்கள் கூறினார்கள். நீங்கள் யார் என்று அவர்களிடம் அன்னார் கேட்டார்கள். நாங்கள் ரோமானிய படையைச் சேர்ந்தவர்கள், ஹிம்ஸில் வசிப்பவர்கள், சமாதானத்தை நாடுகிறோம் என்று அவர்கள் கூறினர். ஹசரத் காலித் அவர்கள், ஹிம்ஸ் சென்ற பிறகுதான் சமாதானம் செய்ய முடியும். அதற்கு முன்பே இங்கு நாம் சமாதானம் செய்து கொள்ள முடியாது. ஆயினும் உங்களுக்கு அடைக்கலம் வழங்கப்படுகிறது. அல்லாஹ் தீர்ப்பு வழங்கும் போது, நாங்கள் வெற்றி பெறும்போது அங்கு பேச்சுவார்த்தை நடத்தலாம். இப்போது ஒரு விஷயத்தை கூறுங்கள். எங்களுடைய ஒரு வீரர் உங்களின் தளபதியின் மகனை கொன்றவர். அவரை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா தெரியாதா என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், மேலாடையின்றி இருந்த அந்த நபரை குறித்து நீங்கள் கேட்கிறீர்கள் என நினைக்கிறோம். அந்த நபர் எங்களுடைய பலரை கொன்றார், தளபதியின் மகனை கொன்றார். அவரா என்று கேட்டார்கள். அவரேதான் என்று ஹசரத் காலித் அவர்கள் கூறினார்கள். அவர்கள் கூறினார்கள், அவர் சிறைப்பிடிக்கப்பட்டு வர்தானிடம் கொண்டு வரப்பட்ட போது 100 படை வீரர்களுடன் அவரை ஹிம்ஸுக்கு வர்தான் அனுப்பி வைத்து விட்டான். அரசனிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று அனுப்பப்பட்டுள்ளார். இதை கேட்ட ஹசரத் காலித் அவர்கள் மிக்க மகிழ்ச்சியுற்றார்கள். ஹசரத் ராஃபி அவர்களை அழைத்து, நீங்கள் வழிகளை நன்கறிவீர்கள், உங்களுக்கு விருப்பமான வீரர்களை உடன் அழைத்து கொண்டு ஹிம்ஸ் சென்றடைவதற்கு முன்பு ஹசரத் ஜிரார் அவர்களை விடுவித்து கொண்டு வாருங்கள். உங்கள் இறைவனிடத்தில் அதற்கான நற்கூலியை பெறுங்கள் என்று கூறினார்கள். ஹசரத் ராஃபி அவர்கள் 100 வீரர்களை தேர்ந்தெடுத்து புறப்படுவதற்கு ஆயத்தமாக இருக்கும் போதே ஹசரத் ஹவுலா அவர்கள் ஹசரத் காலித் அவரிடம் வந்து மன்றாடி தாம் செல்வதற்கு அனுமதி வாங்கிவிட்டார்கள். ஹசரத் ராஃபி அவர்களின் தலைமையில் ஹசரத் ஜிரார் அவர்களை விடுவிக்க அனைவரும் ஹிம்ஸை நோக்கி புறப்பட்டார்கள். ஹசரத் ராஃபி அவர்கள் விரைவாக சென்றார்கள். ஓர் இடத்தை அடைந்த பிறகு அன்னார் தம் தோழர்களிடம், மகிழ்ச்சி அடையுங்கள், எதிரி இன்னும் முன்னால் செல்லவில்லை என்று கூறி தம்முடைய ஒரு படைப்பிரிவை அங்கு மறைத்து வைத்தார்கள். அவர்கள் அந்நிலையில் இருக்கும் போதே புழுதிப்படலம் மேலெழும்போது தென்பட்டது. முஸ்லிம்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என ஹசரத் ராஃபி கட்டளையிட்டார்கள். முஸ்லிம்கள் ஆயத்தமாக இருந்த போதே ரோமானியர்கள் வந்து சேர்ந்தனர். ஹசரத் ஜிரார் அந்த மக்களின் கைதியாக இருந்தார். வேதனையுடன் கவிதைகளை பாடிக்கொண்டிருந்தார். தகவல் கூறக்கூடியவரே, எனது சமுதாயத்திடம் கௌலாவிடமும் இந்த செய்தியை கொண்டு சேர்த்து விடுவீராக. நான் சிறைபிடிக்கப்பட்டுள்ளேன், தோல் பைகளினால் கட்டப்பட்டுள்ளேன். சிரியாவின் நிராகரிப்பாளர்களும் மார்க்கமற்றவர்களும் என்னை சுற்றியுள்ளனர். அனைத்து கவச உடைகளையும் அணிந்துள்ளனர். உள்ளமே, துக்கத்தின் காரணமாகவும் வருத்தத்தின் காரணமாகவும் இறந்துவிடு. வீரத்தின் கண்ணீரே, எனது கன்னத்தில் வழிந்தோடு என்று கவிதை வாசித்தார்கள். அந்த கவிதைகளின் மொழியாக்கம் இதுவாகும். இதை அவர்கள் பாடிக்கொண்டிருந்தார்கள். அப்போது ஹசரத் ஹவுலா அவர்கள் உரத்த குரலில், உம்முடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது, அல்லாஹ்வின் உதவி வந்துவிட்டது, நான் உமது சகோதரி ஹவுலா ஆவேன் என்று கூறியவாறு தக்பீர் முழக்கமிட்டு தாக்குதல் தொடுத்து விட்டார்கள். அத்துடன் பிற முஸ்லிம்களும் தக்பீர் கூறியவாறு தாக்குதல் தொடுத்தார்கள். முஸ்லிம்கள் அந்த படைப்பிரிவை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டார்கள். அனைவரையும் கொன்று விட்டார்கள். ஹசரத் ஜிரார் அவர்களுக்கு அல்லாஹ் விடுதலையை வழங்கினான். முஸ்லிம்களுக்கு போர் செல்வம் கிடைத்தது. ஹசரத் ஹவுலா அவர்கள் தம் கைகளால் சகோதரனின் கயிற்றை அவிழ்த்து சலாம் கூறினார்கள். ஹசரத் ஜிரார் அவர்கள் தம் சகோதரியை பாராட்டி நல்வரவு கூறினார்கள். ஒரு நீளமான ஈட்டியை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு குதிரையில் ஏறி பயணமானார்கள். இறைவனுக்கு நன்றி கூறினார்கள். இங்கு மகிழ்ச்சி உண்டானது. அங்கு டமாஸ்கஸில் ஹசரத் காலித் அவர்கள் கடும் தாக்குதல் நடத்தி வர்தானுக்கு தோல்வியை வழங்கினார்கள். அவர்கள் ஓடிவிட்டனர். முஸ்லிம்கள் அவர்களை பின்னால் விரட்டி சென்றனர். ஹசரத் ஜிரார் மற்றும் இதர முஸ்லிம்களை சந்தித்தனர். வெற்றியின் செய்தி ஹசரத் அபு உபைதா அவர்களுக்கு அனுப்பப்பட்டது. டமாஸ்கஸ் வெற்றி கொள்ளப்பட போகிறது என இப்போது முஸ்லிம்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டு விட்டது. இன்னொரு பக்கம்
இஸ்லாமிய படை டமாஸ்கஸில் இருந்தது. கோட்டையின் முற்றுகை தொடர்ந்து கொண்டிருந்தது. புஸ்ராவிலிருந்து ஹஸ்ரத் அப்பாத் பின் சயீது அவர்கள் ஹஸ்ரத் காலிது அவர்களிடம் வந்தார்கள். ரோமானியர்களின் 90,000 வீரர்களை கொண்ட படை அஜ்னாதேன் எனுமிடத்தில் ஒன்று கூடியுள்ளது என்ற தகவலை கூறினார்கள். ஹஸ்ரத் காலித் அவர்கள் ஹஸ்ரத் அபு உபைதா அவர்களிடம் ஆலோசனை செய்தபோது அவர்கள், நம்முடைய படை சிரியா நாட்டில் பல்வேறு பகுதிகளில் பிரிந்து கிடக்கிறது. அவர்கள் அனைவருக்கும் கடிதம் எழுதி அஜ்னாதேனில் நம்மை சந்திக்கும்படி கூறிவிடுங்கள். இப்போது நாமும் டமாஸ்கஸ் கோட்டை முற்றுகையை கைவிட்டுவிட்டு அஜ்னாதேனை நோக்கி புறப்படலாம் என்று கூறினார்கள். ஹெராக்லியஸுக்கு வர்தானுடைய தோல்வி செய்தி கிடைத்தது. அத்துடன் அவனுடைய மகன் கொல்லப்பட்ட முழு சம்பவமும் தெரிந்திருந்தது. ஆகவே ஹெராக்லியஸ் அவனை நன்கு ஏசி பேசியவாறு கடிதம் எழுதினான். அதில், ஆடையின்றி பசியுடன் திரியும் அரேபியர்கள் உம்மை தோற்கடித்து விட்டதாகவும் மகனை கொன்று விட்டதாகவும் எனக்கு தகவல் கிடைத்தது. ஈசா அவன் மீதும் கருணை காட்டவில்லை, மீதும் கருணை காட்டவில்லை. உம்முடைய வீரம் மற்றும் வாழ்வீச்சு பற்றிய பேச்சு இல்லை என்றால் நான் உம்மை கொன்றிருப்பேன். ஆக இப்போது நடந்து முடிந்து விட்டது. நான் இப்போது அஜ்னாதேனை நோக்கி 90,000 வீரர்களை கொண்ட படையை அனுப்பவிருக்கின்றேன். உம்மை அதற்கு தளபதியாக நியமிக்கிறேன் என்று அந்த கடிதத்தில் எழுதியிருந்தான். ஹஸ்ரத் காலித் அவர்கள் டமாஸ்கஸ் முற்றுகையை முடித்துவிட்டு அஜ்னாதேனை நோக்கி புறப்படுமாறு படைக்கு கட்டளையிட்டிருந்தார்கள். கட்டளை கிடைத்த உடனேயே முஸ்லிம்கள் உடனடியாக கூடாரங்களை அகற்றிவிட்டு மற்ற செல்வங்கள் பொருட்களை ஒட்டகங்களில் ஏற்ற ஆரம்பித்து விட்டனர். போர் செல்வங்களின் ஒட்டகங்களையும் செல்வங்கள் மற்றும் பொருட்களை சுமந்த ஒட்டகங்களையும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுடன் படையின் பிற்பகுதியில் வைத்தார்கள். மற்றவற்றை படையின் முற்பகுதியில் வைத்தார்கள். ஹஸ்ரத் காலித் அவர்கள் தாம் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் குழுவுடன் படையின் பிற்பகுதியில் இருக்கலாம் என எண்ணுவதாகவும், தாங்கள் படையின் முற்பகுதியில் இருங்கள் எனவும் ஹஸ்ரத் அபு உபைதா அவர்களிடம் தம் கருத்தை கூறினார்கள். அதற்கு ஹஸ்ரத் அபு உபைதா அவர்கள், வர்தான் தன் படையை அழைத்துக் கொண்டு அஜ்னாதேனிலிருந்து டமாஸ்கஸுக்கு புறப்பட்டிருக்க வாய்ப்புண்டு. அவனை எதிர்கொள்ள வாய்ப்புள்ளது. நீங்கள் படைக்கு முன்னால் இருந்தால் அவர்களை தடுத்து நிறுத்த முடியும், எதிர்கொள்ள முடியும். ஆகவே நீங்கள் முன்னால் இருங்கள், நான் பின்னால் இருக்கிறேன் என்று கூறிவிட்டார்கள். உங்களின் ஆலோசனை பொருத்தமானதாக தெரிகிறது. நான் உங்களின் ஆலோசனை மற்றும் கருத்துக்கு எதிராக செயல்பட மாட்டேன் என்று ஹஸ்ரத் காலித் அவர்கள் கூறினார்கள். இஸ்லாமிய படை டமாஸ்கஸ் முற்றுகையை கைவிட்டுவிட்டு புறப்பட்ட போது அதை கண்ட டமாஸ்கஸ் வாசிகள் மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்க ஆரம்பித்தனர். கைதட்டி தம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இஸ்லாமிய படை புறப்பட்டது குறித்து டமாஸ்கஸ் வாசிகள் பல்வேறு கருத்துக்களை வெளிப்படுத்தினர். அஜ்னாதேனில் நம்முடைய மாபெரும் படை ஒன்று கூடியது பற்றிய தகவல் கிடைத்து முஸ்லிம்கள் சிரியா நாட்டில் உள்ள தம் இதர படைகளுடன் சென்று சேர செல்கின்றனர் என சிலர் கூறினர். முற்றுகையினால் நெருக்கடிக்கு உள்ளாகி வேறொரு பகுதிக்கு படையெடுத்து சென்று விட்டனர் என சிலர் கூறினர். சிலர் எந்த அளவுக்கு கூறினர் என்றால், ஹிஜாஸ் நாட்டை நோக்கி ஓடிச் செல்கின்றனர், திரும்பிச் செல்கின்றனர் என்றும் கூறினர். டமாஸ்கஸ் வாசிகள் போலிஸ் என்ற ஒரு மனிதரிடத்தில் ஒன்று கூடினர். அவன் அதற்கு முன்பு எந்த ஒரு போரிலும் சஹாபிகளுக்கு முன்னால் வரவில்லை. இவன் ஹெராக்லியஸுக்கு மிகவும் நம்பிக்கைக்குரியவனாகவும் மிகச்சிறந்த வில்லாளியாகவும் இருந்தான். டமாஸ்கஸ் வாசிகள் அவனை அமீராக ஆக்கி கொண்டனர். எல்லாவித பேராசைகளையும் ஊட்டி போருக்காக அவனை ஒப்புக்கொள்ள வைத்தனர். அத்துடன் அவர்கள் போர்க்களத்தை விட்டு நாங்கள் ஓடமாட்டோம் என்றும், எங்களில் எவர் அவ்வாறு களத்தை விட்டு விடுவாரோ அவரை நீங்கள் உங்கள் கைகளால் கொன்றுவிட உங்களுக்கு அதிகாரம் உள்ளது என்றும் சத்தியங்களை செய்தனர். இந்த ஒப்பந்தம் உடன்படிக்கை முழுமையடைந்த போது போலிஸ் வீட்டுக்கு சென்று கவசத்தை அணிந்த போது, எங்கே செல்கிறீர் என அவனது மனைவி கேட்டாள். டமாஸ்கஸ் வாசிகள் என்னை தம் அமீராக ஆக்கியிருக்கின்றனர். இப்போது அரேபியர்களுடன் நான் போரிட செல்கிறேன் என்று போலிஸ் கூறினான். அவனது மனைவி, இவ்வாறு செல்ல வேண்டாம், வீட்டில் இருங்கள். உம்மிடத்தில் அரேபியர்களுடன் போரிட ஆற்றல் இல்லை. தேவையின்றி அவர்களுடன் போர் செய்ய வேண்டாம். நான் இன்றுதான் கனவில் கண்டேன், உம்முடைய கையில் வில் உள்ளது. குருவிகளை நீங்கள் வேட்டையாடி கொண்டிருக்கிறீர்கள். சில குருவிகள் காயமுற்று விழுந்து விடுகின்றன, ஆனால் அவை எழுந்து பறக்க ஆரம்பிக்கின்றன. நான் திகைப்பில் இருந்தேன். திடீரென மேலே இருந்து பருந்துகள் வந்துவிட்டன. ஒன்று அல்ல, பல பருந்துகள் வந்துவிட்டன. உங்கள் மீதும் உங்களுடைய தோழர்கள் மீதும் எவ்வாறு தாக்குதல் நடத்தின என்றால் உங்கள் அனைவரையும் அழித்து விட்டன என்று அவனுடைய மனைவி கூறினாள். என்னையும் நீ கனவில் கண்டாயா என்று போலிஸ் கேட்டான். ஆம் என அவள் கூறினாள். பருந்து வலுவாக உம்மை கொத்தியது, அதனால் நீங்கள் மயக்கமுற்று விட்டீர்கள் என்றாள். போலிஸ் தன் மனைவியின் பேச்சை கேட்டபின்
அவளது கன்னத்தில் அறைந்தான். உனது உள்ளத்தில் அரேபியர்களின் அச்சம் குடிகொண்டு விட்டது. கனவிலும் அதே அச்சம்தான் உள்ளது. பயப்பட வேண்டாம். நான் அவர்களின் அமீரை உன் பணியாளனாகவும் அவருடைய தோழர்களை ஆடுகள் மற்றும் பன்றிகளை மேய்ப்பவர்களாகவும் இப்போது ஆக்கிவிடுவேன் என்று போலீஸ் கூறினான். போலீஸ் மிகவும் விரைவாக 6000 குதிரைப்படை வீரர்களையும் 10,000 காலாட்படை வீரர்களையும் அழைத்துக் கொண்டு முஸ்லிம்களுக்கு பின்னால் அவர்களை எதிர்கொள்ள புறப்பட்டான். இஸ்லாமிய படையில் இருந்த பெண்கள், குழந்தைகள், செல்வம், கால்நடைகள் மற்றும் ஹசரத் அபு உபைதா அவர்களின் 1000 படை வீரர்களை துரத்திச் சென்றான். முஸ்லிம்களும் சண்டைக்கு ஆயத்தமானார். பார்த்து கொண்டிருக்கும் போதே நிராகரிப்பாளர்கள் வந்தடைந்து விட்டனர். போலீஸ் எல்லோருக்கும் முன்னால் இருந்தான். அவன் திடீரென 6000 படை வீரர்களுடன் அபு உபைதாவின் மீது தாக்குதல் தொடுத்தான். போலீஸின் சகோதரன் போத்தரஸ் காலாட்படையுடன் பெண்களை நோக்கி முன்னேறினான். சில பெண்களை சிறைபிடித்து டமாஸ்கஸின் பக்கம் திரும்பிச் செல்ல ஆரம்பித்தான். ஓர் இடத்திற்கு சென்று தன் சகோதரனுக்காக காத்திருந்தவாறு அங்கே உட்கார்ந்து விட்டான். திடீரென்று தோன்றிய இந்த சோதனையை கண்ட அபு உபைதா அவர்கள் படைக்கு பின்பகுதியில் தாம் இருக்க விரும்புவதாக காலிது கூறிய ஆலோசனை சரியானதாக இருந்தது என்று கூறினார்கள். இங்கு பெண்களும் குழந்தைகளும் கூக்குரல் எழுப்பிக் கொண்டிருந்தனர். 1000 முஸ்லிம்கள் வீரத்துடன் எதிர்த்து கொண்டிருந்தனர். போலீஸ் ஹசரத் அபு உபைதா அவர்கள் மீது மீண்டும் மீண்டும் தாக்குதல் நடத்தினான். அன்னாரும் கடுமையாக போரிட்டார்கள். ஹசரத் செஹல் அவர்கள் வேகமாக செல்லக்கூடிய குதிரையில் அமர்ந்து ஹசரத் காலித் அவர்களிடம் சென்று அனைத்து சம்பவங்களையும் கூறினார்கள். ஹசரத் காலித் அவர்கள் இன்னா லில்லாஹ் என்று கூறினார்கள். பெண்களையும் குழந்தைகளையும் பாதுகாப்பதற்காக அன்னார் ஹசரத் ராஃபி மற்றும் ஹசரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ஆகியோருக்கு தலா 1000 வீரர்களை கொண்ட படைகளை கொடுத்து அனுப்பி வைத்தார்கள். அதன் பிறகு ஹசரத் ஜிரார் அவர்களுக்கு 1000 வீரர்களை கொண்ட குதிரைப்படையை கொடுத்து அனுப்பி வைத்தார்கள். அத்துடன் தாமும் படையை அழைத்துக் கொண்டு எதிரியை நோக்கி முன்னேறினார்கள். இங்கோ ஹசரத் அபு உபைதா அவர்கள் போலீசுடன் போரில் மும்முரமாக ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரக்கூடிய முஸ்லிம் படைகள் வந்தடைந்து விட்டன. அவர்கள் எந்த அளவு தாக்குதல் நடத்தினர் என்றால், டமாஸ்கஸில் இருந்து வந்து தாக்குதல் நடத்திய ரோமானியர்களுக்கு அவர்களது இழிவும் அவமானமும் உறுதியாகிவிட்டது. ஹசரத் ஜிரார் அவர்கள் தீ பிளம்புகளைப் போன்று போலீஸை நோக்கி முன்னேறினார்கள். அவன் அன்னாரை கண்டபோது நடுங்கிவிட்டான். அன்னாரை அடையாளம் கண்டு கொண்டான். போலீஸ் குதிரையில் இருந்து இறங்கி ஓட ஆரம்பித்தான். ஹசரத் ஜிரார் அவர்களும் அவனை விரட்டிச் சென்றார்கள். அவனை உயிருடன் சிறைபிடித்தார்கள். அந்த போரில் நிராகரிப்பாளர்களின் 6000 நபர்களில் 100 பேர் உயிர் தப்பியிருப்பார்கள். ஹசரத் ஹவுலா அவர்களும் சிறைபிடிக்கப்பட்டிருந்ததால் ஹசரத் ஜிரார் அவர்கள் கவலையில் இருந்தார்கள். இதை கண்டு ஹசரத் காலித் அவர்கள், பயப்பட வேண்டாம், நாம் அவர்களின் எவ்வாறான நபர்களை பிடித்து வைத்திருக்கிறோம் என்றால் அவர்களுக்கு பதிலாக அவர்கள் நம் கைதிகளை எளிதாக விடுவித்து விடுவார்கள் என்று கூறினார்கள். ஹசரத் காலித் அவர்கள் 2000 படை வீரர்களை தம்முடன் அழைத்துக் கொண்டு மீதம் உள்ள அனைத்து படைகளையும் பெண்களை பாதுகாப்பதற்காக ஹசரத் அபு உபைதா அவர்களும் ஒப்படைத்து விட்டார்கள். சிறைபிடிக்கப்பட்ட பெண்களை தேடி ஹசரத் காலித் அவர்கள் புறப்பட்டார்கள். எதிரிகள் முஸ்லிம் பெண்களை சிறைபிடித்து அழைத்து சென்ற அந்த இடத்திற்கு அன்னார் வேகமாக சென்றார்கள். அங்கு புழுதி படலம் மேலெழும்புவதை கண்டபோது அங்கு சண்டையே நடக்கிறது என அன்னார் வியப்புற்றார்கள். என்ன நடந்தது என விசாரித்த போது தெரிய வந்ததென்றால், போலீசுடைய சகோதரன் போத்ரஸ் பெண்களை சிறைபிடித்து நதிக்கு அருகில் தன் சகோதரனுக்காக காத்திருந்தான். அப்போது அவர்கள் தங்களுக்குள் பெண்களை பங்கிட ஆரம்பித்தனர். ஹசரத் ஹவுலா அவர்களை குறித்து போத்ரஸ், இந்த பெண் எனக்குரியவள் என்று கூறியிருந்தான். அவர்கள் பெண்களை ஒரு கூடாரத்திற்குள் சிறை வைத்திருந்தனர். அவர்கள் ஓய்வெடுத்துக் கொண்டு போலீஸுக்காக காத்திருந்தனர். அப்பெண்களுள் பெரும்பாலார் வீரம் உள்ளவர்களாகவும் குதிரை வீரர்களாகவும் இருந்தனர். அவர்கள் எல்லாவித போர்களையும் அறிந்திருந்தனர். இவர்கள் அனைவரும் அங்கு ஒன்று திரண்டனர். ஹசரத் ஹவுலா அவர்கள் அந்த பெண்களை பார்த்து, ஹிமீர் கோத்திரத்தின் மகள்களே, துபா கோத்திரத்தின் நினைவு சின்னங்களே, ரோமானிய நிராகரிப்பாளர்கள் உங்களை அடிமை பெண்களாக ஆக்குவதில் நீங்கள் விருப்பம் கொள்கிறீர்களா? உங்களுடைய வீரம் எங்கே போனது? அரேபிய சபைகளில் நினைவு கூறப்படும் உங்களின் தன்மானம் எங்கே போனது? அந்தோ பரிதாபம்! தன்மானத்தை விட்டு விலகியவர்களாகவும் துணிவு வீரத்தை விட்டு வெற்றிடமாகவும் நான் உங்களை காண்கிறேன். வரவிருக்கும் துன்பத்தை விட உங்களுக்கு மரணம் மேலானது என்று கூறினார்கள். இதை கேட்ட ஒரு சாபியா ஹசரத் ஹவுலா அவர்களை பார்த்து, நீங்கள் சொன்னது எல்லாம் சந்தேகத்துக்கிடமின்றி சரியானது. நாம் சிறையில் இருக்கிறோம். நமது கைகளில் ஈட்டிகளும் வாள்களும் இல்லை. நாம் என்ன செய்ய இயலும்? குதிரையும் இல்லை, ஆயுதங்களும் இல்லை. ஏனென்றால் திடீரென நாம் சிறைபிடிக்கப்பட்டோம். என்ன செய்வது
என்று கூறுங்கள் என்றார்கள். ஹஸ்ரத் ஹவுலா அவர்களை பார்த்து, சுயநிலைக்கு வாருங்கள், கூடாரங்களின் தூண்கள் இருக்கின்றனவே, அவற்றை பிடுங்கி அந்த பேரிழந்தவர்களின் மீது தாக்குதல் தொடுக்க வேண்டும். மேற்கொண்டு அல்லாஹ் உதவி செய்வான். ஒன்று நாம் வெற்றி பெறுவோம், இல்லையெனில் ஷஹீதாக ஆகிவிடுவோம் என்று கூறினார்கள். அதை கேட்ட ஒவ்வொரு பெண்மணியும் கூடாரத்தின் ஒவ்வொரு மரக்கட்டைகளையும் எடுத்துக்கொண்டார்கள். ஹசரத் ஹவுலா அவர்கள் ஒரு மரக்கட்டையை தன் தோள் மீது வைத்தவாறு முன்னே வந்தார்கள். தம் கீழ் இருந்த அந்த பெண்களை பார்த்து, சங்கிலியின் வளையங்களைப் போன்று ஒன்றாக ஆகிவிடுங்கள், மாறுபட்டு இருக்க வேண்டாம், இல்லையெனில் அனைவரும் கொல்லப்பட்டு விடுவீர்கள் என்று கூறினார்கள். அதற்கு பிறகு ஹசரத் ஹவுலா அவர்கள் முன்னே சென்று ஒரு ரோமானிய நிராகரிப்பாளனை அடித்துக் கொன்றார்கள். இப்பெண்களின் துணிவு மற்றும் வீரத்தை கண்டு ரோமானியர்கள் திகைத்து விட்டனர். போத்ரஸ் அவர்களை பார்த்து, பேரிழந்த பெண்களே, என்ன செய்கிறீர்கள் என கேட்டான். அதற்கு ஒரு சஹாபியா பதிலளித்தவாறு, இன்று இந்த கட்டைகளை கொண்டு உங்களுடைய மூளைகளை சீர் செய்ய நாங்கள் நாட்டம் கொண்டுள்ளோம், மேலும் உங்களை கொன்று எங்களின் மூதாதையர்களின் கண்ணியத்தை காப்பாற்றுவோம் என்று கூறினார்கள். இவர்களை உயிருடன் பிடியுங்கள், குறிப்பாக ஹவுலாவை உயிருடன் பிடிக்க வேண்டும் என போத்ரஸ் கூறியிருந்தான். நாலாபுரமும் 3000 ரோமானிய வீரர்கள் சூழ்ந்து கொண்டு நின்றிருந்தார்கள். ஆனால் எந்த ஒரு வீரனும் பெண்களுக்கு அருகில் செல்ல முடியாமல் இருந்தது. யாராவது முன்னேறி வந்தால் அப்பெண்கள் அவனுடைய குதிரையையும் அதற்கு பிறகு அவனையும் கொண்டு வந்தார்கள். இவ்வாறு 30 குதிரை வீரர்களை அந்த பெண்கள் மரணக்குழிக்குள் தள்ளியிருப்பார்கள். இதை கண்ட போத்ரஸ் தீப்பிழம்பாக மாறிப்போனான். குதிரையில் இருந்து கீழிறங்கி தன் தோழர்களுடன் இணைந்து வாள்களினால் தாக்குதல் நடத்த ஆரம்பித்தான். ஆனால் இப்பெண்கள் ஓரிடத்தில் ஒன்று கூடி அனைவரையும் எதிர்கொண்டார்கள். எவரையும் நெருங்க விடவில்லை. ஹசரத் ஹவுலா அவர்களை பார்த்து போத்ரஸ் கூறினான், ஹவுலாவே, உன் உயிர் மீது கருணை காட்டு, நான் உன்னை மதிக்கிறேன், எனது உள்ளத்தில் உனக்காக எவ்வளவோ உள்ளது, அரசனை போன்று நான் உனக்கு எஜமானனாக ஆவதிலும் என்னுடைய அனைத்து சொத்துக்களும் உன்னுடைய சொத்துக்களாக ஆவதிலும் உனக்கு விருப்பமில்லையா என்ன என்று கேட்டான். ஹசரத் ஹவுலா அவர்கள் அவனை பார்த்து, பேரிழந்த நிராகரிப்பாளனே, இறைவன் மீது ஆணையாக என்னால் இப்போது ஏழும் என்றால் விறகை கொண்டு உன் தலையை உடைத்திருப்பேன். இறைவன் மீது ஆணையாக நீ எனது ஆடுகளையும் ஒட்டகங்களையும் மேய்ப்பதை கூட நான் விரும்பவில்லை. அவ்வாறு இருக்கும்போது நீ எனக்கு நிகராக இருப்பதாக வாதிப்பதை எவ்வாறு நான் விரும்புவேன் என்று கேட்டார்கள். அதை கேட்ட போத்ரஸ் படையினரிடம் இவர்கள் அனைவரையும் கொன்றுவிடுங்கள் என்று கூறினான். படையினர் புதிதாக ஆயத்தமாகி ஆரம்ப தாக்குதலை நடத்த இருந்தபோது ஹசரத் காலித் அவர்களின் தலைமையில் முஸ்லிம்கள் அங்கு வந்தடைந்தனர். அனைத்து நிலைகளும் சம்பவங்களும் பற்றி அன்னார் அறிந்து கொண்டார்கள். பெண்களின் துணிவு மற்றும் எதிர்கொண்டது ஆகியவற்றால் முஸ்லிம்கள் பெருமகிழ்ச்சி அடைந்தனர். பிறகு முழு படையும் நிராகரிப்பாளர்களை சுற்றி வளைத்து ஒன்றிணைந்து தாக்குதல் நடத்தினர். அல்லாஹ்வின் உதவி வந்துவிட்டது, அல்லாஹ் கருணை புரிந்து விட்டான் என்று உரத்த குரலில் ஹசரத் ஹவுலா அவர்கள் கூறினார்கள். போத்ரஸ் முஸ்லிம்களை கண்டபோது பதற்றமடைந்து ஓட ஆரம்பித்தான். ஆனால் ஓட ஆரம்பிக்கும் முன் இரு முஸ்லிம் குதிரை வீரர்கள் தன் பக்கம் வருவதை கண்டான். அவர்களில் ஒருவர் ஹசரத் காலித் ஆவார்கள், மற்றொருவர் ஹசரத் ஜிரார் ஆவார்கள். ஜிரார் அவர்கள் அவன் மீது ஈட்டி எறிந்தார்கள். அவன் குதிரையில் இருந்து கீழே விலகியிருந்தான். பிறகு ஜிரார் அவர்கள் அடுத்த தாக்குதலை செய்தார்கள். அவன் மரணித்து போனான். பல ரோமானியர்களை முஸ்லிம்கள் கொன்றனர். தப்பியவர்கள் டமாஸ்கஸ் ஓடிவிட்டனர். ஹசரத் காலித் அவர்கள் திரும்பி சென்று போலீஸை அழைத்தார்கள். அவனுக்கு முன்னால் இஸ்லாத்தை எடுத்து வைத்தார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள், இல்லையெனில் உன் சகோதரனுடன் எவ்வாறு நடந்து கொள்ளப்பட்டதோ அதே போன்றே உன்னுடன் நடந்து கொள்ளப்படும் என்று கூறினார்கள். என் சகோதரனுக்கு என்னவாயிற்று என்று போலீஸ் கேட்டான். அவன் கொல்லப்பட்டு விட்டான் என ஹசரத் காலித் அவர்கள் கூறினார்கள். போலீஸ் தன் சகோதரனின் முடிவை கண்டு, இப்போது வாழ்வில் எந்த இனிமையும் கிடையாது, என்னையும் சகோதரனுடன் சேர்த்து விடுங்கள் என்று கூறினான். ஆகவே அவனும் கொல்லப்பட்டான். எவ்வாறு இருப்பினும் இஸ்லாமிய படை அஜ்னாதேனில் ஒன்று கூடியது. இந்த விவரம் முன்பு கூறப்பட்டு விட்டது. டமாஸ்கஸ் இரண்டாவது முறையாக முற்றுகையிடப்பட்டது. முதலில் விட்டுவிட்டு வந்தார்கள். இந்த போருக்கு பிறகு மீண்டும் டமாஸ்கஸ் முற்றுகையிடப்பட்டது தொடர்பாக எழுதப்பட்டுள்ளது என்னவென்றால், அஜ்னாதேன் வெற்றிக்கு பிறகு ஹசரத் காலித் அவர்கள் இஸ்லாமிய படையை டமாஸ்கஸை நோக்கி மீண்டும் முன்னேறுமாறு கட்டளையிட்டார்கள். அஜ்னாதேனில் ரோமானிய படை தோல்வியுற்ற செய்தி டமாஸ்கஸ் வாசிகளுக்கு முன்பே கிடைத்துவிட்டது. இப்போது இஸ்லாமிய படை டமாஸ்கஸை நோக்கி வருகிறது என்ற செய்தி கிடைத்த போது அவர்கள் மிகவும் பயந்து போனார்கள். டமாஸ்கஸை சுற்றியும் வசித்தவர்கள் ஓடிச் சென்று கோட்டைக்குள் அடைக்கலம் புகுந்தனர். பெரும் எண்ணிக்கையில் தானியங்களையும் உணவுப் பொருட்களையும் கோட்டைக்குள் ஒன்று சேர்த்தனர். இஸ்லாமிய படையின் முற்றுகை நீண்ட காலமாக நீடித்தாலும் உணவுப் பொருட்கள் முடிந்துவிடக்கூடாது என்று சேர்த்தனர். அத்துடன் ஆயுதங்களையும்
போர் தளவாடங்களையும் ஒன்று சேர்த்தனர். கோட்டை சுவர் மீது கல் எரியும் இயந்திரம், கற்கள், கேடயங்கள், வில் அம்புகள் போன்ற பொருட்களையும் கொண்டு சேர்த்தனர். கோட்டை சுவரின் மீதிருந்து முற்றுகையிடுவோரின் மீது தாக்குதல் தொடுப்பதற்காக அவ்வாறு ஒன்று சேர்த்தனர். இஸ்லாமிய படை டமாஸ்கஸுக்கு அருகில் முகாமிட்டது. பிறகு இஸ்லாமிய படை முன்னேறி சென்று கோட்டையை முற்றுகையிட்டது. ஹஸ்ரத் காலித் அவர்கள் டமாஸ்கஸின் அனைத்து கதவுகளிலும் அவர்களின் படைகளுடன் தளபதிகளை நியமித்தார்கள். அப்போது டமாஸ்கஸின் ஆளுநராக தோமா என்பவன் இருந்தான். டமாஸ்கஸின் தலைவர்களும் அமீர்களும் அறிவுடைய மக்களும் தோமாவிடம் சென்று, இஸ்லாமிய படையை எதிர்கொள்ள இப்போது நம்மிடம் ஆற்றல் கிடையாது. ஆகவே ஒன்று ஹெராக்லிஸிடமிருந்து உதவி கேளுங்கள், அல்லது முஸ்லிம்களுடன் சமாதானம் செய்து கொள்ளுங்கள். அவர்கள் கேட்டதை கொடுத்து தம் உயிரை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று ஆலோசனை வழங்கினார்கள். அதை கேட்ட தோமா ஆணவத்துடனும் கர்வத்துடனும், நான் அரேபியர்களை பொருட்படுத்துவதில்லை. நான் மாபெரும் ஹெராக்லிஸின் மருமகனும் போரில் நிபுணனும் ஆவேன். நான் இருக்கும்போது முஸ்லிம்கள் நகருக்குள் காலடி எடுத்து வைக்க துணிவிருக்காது என்று கூறினான். தலைவர்கள் புரிய வைத்தபோது, விரைவில் ஹெராக்லிஸிடமிருந்து ஒரு பெரும் படை நம் உதவிக்காக வந்து கொண்டிருக்கிறது என்று கூறி அவர்களை சமாதானப்படுத்தினான். எல்லா புறத்திலிருந்தும் முஸ்லிம்கள் மீது கடும் தாக்குதல் தொடுக்குமாறு தோமா கட்டளையிட்டான். அந்த தாக்குதல்களினால் பல முஸ்லிம்கள் காயமுற்றார்கள், பல முஸ்லிம்கள் ஷஹீதானார்கள். ஹஸ்ரத் அபான் பின் சயீது அவர்கள் மீது விஷம் தடவப்பட்ட ஓர் அம்பு குத்தியது. அம்பை எடுத்த பிறகு அவர்கள் காயத்தில் தலைப்பாகையை சுற்றி கொண்டார்கள். ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே விஷம் அவர்களின் உடலில் பரவிவிட்டது. அவர்கள் மயக்கமுற்று விழுந்து விட்டார்கள். கொஞ்ச நேரத்திற்கு பிறகு ஷஹீதாகிவிட்டார்கள். ஹஸ்ரத் அபான் அவர்களின் திருமணம் அஜ்னாதேன் போரின் போது ஹஸ்ரத் உம்மே அபான் அவர்களுடன் நிகழ்ந்தது. அவர்களின் கைகளில் மருதாணியின் நிறமும் தலையில் நறுமணமும் எஞ்சியிருந்தது. அதாவது முற்றிலும் புத்தம்புது திருமணமாக இருந்தது. ஹஸ்ரத் உம்மே அபான் அவர்கள் அரேபியாவின் வீரப்பெண்களில் ஒருவராக கணக்கிடப்படுகிறார்கள். அவர்கள் ஜிஹாதில் முன்னணியில் இருப்பவராக கணக்கிடப்படுகிறார்கள். அவர்களின் கணவருடைய ஷஹாதத் செய்தி கிடைத்தபோது அவர்கள் தடுமாறி ஓடியவாறு வந்தார்கள். தம் கணவனின் உடலுக்கருகில் பொறுமை மற்றும் உறுதிப்பாடு ஆகியவற்றின் உருவமாக நின்றார்கள். தம் நாவிலிருந்து நன்றி கேட்டின் ஒரு வார்த்தையை கூட அவர்கள் வெளிப்படுத்தவில்லை. தம் கணவரின் பிரிவினால் சில கவிதைகளை கூறினார்கள். ஹஸ்ரத் காலித் பின் வலீத் அவர்கள் அவர்களின் ஜனாசா தொழுகையை தொலை வைத்தார்கள். அடக்கத்திற்கு பிறகு ஹஸ்ரத் உம்மே அபான் அவர்கள் ஓர் உறுதியுடனும் நிலையான எண்ணத்துடனும் தம் கூடாரத்தை நோக்கி சென்றார்கள். தம் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டார்கள். தம் முகத்தில் துணி அணிந்து கொண்டார்கள். அவர்களின் கணவர் ஷஹீதான தூமா வாசல் அருகில் சென்றார்கள். அப்போது அந்த வாசலில் கடும் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. அந்த முஸ்லிம்களுடன் இணைந்து ஹஸ்ரத் உம்மே அபான் அவர்கள் கடுமையாக போரிட்டார்கள். தம் அம்புகளால் பல ரோமானியர்களை காயப்படுத்தவும் செய்தார்கள், கொல்லவும் செய்தார்கள். இறுதியில் போரின் போது தூமாவின் பாதுகாவலனை குறிபார்க்கும் சந்தர்ப்பம் கிடைத்தது. அவனுடைய கையில் பெரிய சிலுவை இருந்தது. அந்த சிலுவை தங்கத்தினால் செய்யப்பட்டிருந்தது. அதில் விலை உயர்ந்த ரத்தினங்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. பெரும் சிலுவை தூக்கி பிடித்திருந்த அந்த நபர் ரோமானியர்களை போர் செய்யும்படி ஊக்கப்படுத்தி கொண்டிருந்தான். மேலும் சிலுவையை கொண்டு வெற்றிக்கான பிரார்த்தனை கேட்டுக்கொண்டிருந்தான். ஹஸ்ரத் உம்மே அபானுடைய அம்பு அவன் மீது பாய்ந்ததும் அவனுடைய கையில் இருந்த சிலுவை கீழே விழுந்து விட்டது. அது முஸ்லிம்களின் கைக்கு வந்து விட்டது. சிலுவை முஸ்லிம்களின் கட்டுப்பாட்டுக்குள் சென்று விட்டதை கண்ட தோமா அதை திரும்ப பெறுவதற்காக தம் தோழர்களுடன் கீழே இறங்கி வந்தான். கதவை திறந்து முஸ்லிம்களுடன் சண்டையிட ஆரம்பித்தான். அப்போது கோட்டைக்கு மேலிருந்து ரோமானியர்களும் கடுமையாக தாக்க ஆரம்பித்தனர். அப்போது ஹஸ்ரத் உம்மே அபான் அவர்கள் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தோமாவின் கண்ணை குறிவைத்து அம்பை எய்தார்கள். அவனுடைய கண் நிரந்தரமாக கூடானது. அதனால் தோமா தம் தோழர்களுடன் பின்வாங்க வேண்டியதாயிற்று. அவர்கள் கோட்டைக்குள் சென்று கதவை மூடிவிட்டார்கள். தோமாவின் இந்நிலையை கண்ட டமாஸ்கஸ் வாசிகள், அந்த அரேபியர்களை எதிர்கொள்வது நம்மால் இயலாது, ஆகவேதான் நாங்கள் கூறினோம், அரேபியர்களுடன் சமாதானம் செய்து கொள்ள ஏதேனும் வழியை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறினர். இதை கேட்ட தோமா இன்னும் கோபமுற்றான். தம் தோழர்களை பார்த்து, எனது கண்ணுக்கு பதிலாக அவர்களில் 1000 கண்களை குத்தி கிழிப்பேன் என்று கூறினான். டமாஸ்கஸ் வாசிகளுக்கு ஹிம்ஸில் இருந்து 20,000 எண்ணிக்கை கொண்ட படை உதவிக்கு வரலாம் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் இஸ்லாமிய படை செய்த ஒரு திட்டம் என்னவென்றால், படையின் ஒரு பிரிவை டமாஸ்கஸின் வழியில் நியமித்து விட்டது. இவ்வாறு ஹிம்ஸில் இருந்து வந்த படை அங்கேயே தடுத்து நிறுத்தப்பட்டது. முஸ்லிம்கள் டமாஸ்கஸை கடுமையாக முற்றுகையிட்டிருந்தார்கள். தாக்குதல்கள் மூலமாகவும் அம்பெய்தும் கல் எரியும் இயந்திரங்கள் மூலமாகவும் எதிரியை நன்கு துன்புரித்து வந்தார்கள்.
தமக்கு உதவி கிடைக்காது என டமாஸ்கஸ் வாசிகளுக்கு உறுதி ஏற்பட்டதும் அவர்களிடம் பலவீனமும் கோழைத்தனமும் உருவானது. மேற்கொண்டு முயற்சி செய்வதை அவர்கள் விட்டுவிட்டார்கள். முஸ்லிம்களின் உள்ளங்களிலோ அவர்கள் மீது ஆதிக்கம் பெறுவதற்கான உணர்வு அதிகரித்து விட்டிருந்தது. குளிரின் கடுமையில் நீண்ட முற்றுகையின் துன்பங்களை முஸ்லிம்களால் பொறுத்துக்கொள்ள முடியாது என டமாஸ்கஸ் வாசிகள் கருதினர். ஆனால் முஸ்லிம்கள் மிகவும் வீரத்துடனும் அந்த சூழ்நிலையை எதிர்கொண்டார்கள். டமாஸ்கஸை சுற்றியிருந்த இடங்களில் உள்ள காலியாக இருந்த கட்டடங்களை முஸ்லிம்கள் ஓய்வெடுக்க பயன்படுத்திக் கொண்டனர். ஏற்பாட்டின் அடிப்படையில் முற்றுகையிட்ட படையினர் வாரந்தோறும் மாறி மாறி வந்து ஓய்வெடுத்துக் கொண்டனர். ஒரு படை முற்றுகையில் இருக்கும்போது இன்னொரு படை வந்து ஓய்வெடுக்கும். வாயில்களில் நியமிக்கப்பட்டிருந்த அந்த படைப்பிரிவுக்கு பின்னால் அவர்களின் உதவிக்காகவும் கண்காணிப்புக்காகவும் இன்னொரு படைப்பிரிவு நியமிக்கப்பட்டிருந்தது. இவ்வாறு நீண்ட கால முற்றுகையில் தாக்குப்பிடிப்பது எளிதாகிவிட்டது. ஆனால் முஸ்லிம்கள் இதை போதுமானதாக கருதவில்லை. மாறாக எதிரியின் முறையான தடைகளை உடைப்பதற்காக அவர்களின் கள ஆய்வுகளும் போர் யுக்திகளும் தம் பணிகளை செய்து கொண்டிருந்தன. தடைகளின் இந்த முறையான நீண்ட தொடரில் ஹசரத் காலித் பின் வலீத் அவர்கள் டமாஸ்கஸில் நுழைய சாத்தியமுள்ள ஓர் இடத்தை தேர்ந்தெடுப்பதில் வெற்றி பெற்று விட்டார்கள். இது டமாஸ்கஸின் மிகச்சிறந்த பகுதியாக இருந்தது. அந்த பகுதியில் அகலுடைய ஆழம் மிக அதிகமாக இருந்தது. அதன் வாயிலாக நுழைவது மிகவும் கடினமான விஷயமாக இருந்தது. ஹசரத் காலித் அவர்கள் டமாஸ்கஸில் நுழைய அவர்கள் தீட்டிய திட்டம் என்னவென்றால், சுவரில் ஏறுவதற்கும் டமாஸ்கஸில் இறங்குவதற்கும் சில கயிறுகளை ஒன்று சேர்த்து அதில் முடிச்சுகளை இட்டு ஏணிப்படிகளை போன்று பயன்படுத்த விரும்பினார்கள். டமாஸ்கஸில் இருந்த 10,000 ரோமானிய வீரர்களின் ஒரு படைப்பிரிவின் தலைவனுக்கு அந்த சந்தர்ப்பத்தில் குழந்தை பிறந்ததால் அவர்கள் அதை கொண்டாடி கொண்டிருந்தனர். இந்த தகவல் ஹசரத் காலித் அவர்களுக்கு வேறொரு நபர் மூலமாக கிடைத்திருந்தது. அதாவது ஒரு படைத்தளபதிக்கு குழந்தை பிறந்தது. அனைத்து மக்களும் அவனுடைய பாதுகாப்பு வீரர்களும் அந்த விருந்தில் மூழ்கியிருந்தனர். அவர்கள் அனைவரும் உணவு உண்டு மெய்மறந்து தூங்கிவிட்டனர். தமது பொறுப்புகளை விட்டு கவனமற்று போய்விட்டனர். அந்நேரத்தில் ஹசரத் காலித் அவர்கள் தம் சில தோழர்களுடன் தோல் பைகளை கொண்டு அகலை கடந்து கோட்டை சுவரை அடைந்தார்கள். கயிறுகளில் முடிச்சுகளை போட்டு சுவரில் ஏணிப்படியாக உறுதியாக திணித்து விட்டார்கள். மேலும் பல்வேறு கயிறுகளையும் சுவற்றில் தொங்க விட்டார்கள். கயிறுகளின் மூலமாக பெரும் எண்ணிக்கையில் முஸ்லிம்கள் சுவற்றின் மீது ஏறி உள்ளே இறங்கி கதவுகளை அடைந்து விட்டார்கள். கதவுகளின் தாழ்பால்களை வாள்களை கொண்டு வெட்டி உடைத்தார்கள். இவ்வாறு இஸ்லாமிய படை டமாஸ்கஸில் நுழைந்து விட்டது. ஹசரத் காலித் அவர்களின் படை கிழக்கு வாயிலை கைப்பற்றிய போது ரோமானியர்கள் பதற்றமடைந்து மேற்கு வாயிலில் ஹசரத் அபு உபைதா அவர்களிடம் சமாதானத்திற்கு கோரிக்கை அனுப்பி வைத்தனர். இதற்கு முன்பு முஸ்லிம்களின் சார்பாக சமாதானத்திற்காக பலமுறை கூறப்பட்ட போது போரில் பிடிவாதம் கொண்டு அதை அந்த மக்கள் மறுத்தனர். ஹசரத் அபு உபைதா அவர்கள் இந்த சமாதான கோரிக்கையை மன மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே ரோமானியர்கள் கோட்டையின் கதவை திறந்து கொடுத்து முஸ்லிம்களை பார்த்து, சீக்கிரம் உள்ளே வாருங்கள், இந்த வாசல் வழியாக தாக்குதல் நடத்தக்கூடிய மக்களிடமிருந்து, அதாவது ஹசரத் காலித் அவர்களிடமிருந்து காப்பாற்றுங்கள் என்று கேட்டனர். அதன் விளைவால் அனைத்து வாசல்கள் வழியாகவும் முஸ்லிம்கள் சமாதானத்துடன் நகரில் நுழைந்தார்கள். ஆனால் ஹசரத் காலித் அவர்களோ தம் வாசலின் வழியாக போரிட்டவாறு நகரில் நுழைந்தார்கள். ஹசரத் காலித் அவர்களும் மற்ற 4 இஸ்லாமிய படை தளபதிகளும் நகருக்கு நடுவில் ஒருவர் மற்றவரை சந்தித்துக் கொண்டனர். ஹசரத் காலித் அவர்கள் டமாஸ்கஸின் சில பகுதிகளை போரிட்டு வெற்றி பெற்றிருந்தார்கள் தான். ஆனால் ஹசரத் அபு உபைதா அவர்கள் சமாதானத்தை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக வெற்றி கொள்ளப்பட்ட பகுதிகளிலும் சமாதான ஒப்பந்த நிபந்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. இங்கு ஒரு விஷயம் தெளிவுபடுத்தப்பட வேண்டும். அது என்னவென்றால், டமாஸ்கஸ் வெற்றியை சில வரலாற்றாசிரியர்கள் ஹசரத் உமர் அவர்களின் காலகட்டத்தில் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் டமாஸ்கஸின் இந்த போர் ஹசரத் அபு பக்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கிலாஃபத் காலகட்டத்தில் துவங்கியிருந்தது. இதனுடைய வெற்றி செய்தி மதீனாவுக்கு அனுப்பப்பட்ட போது ஹசரத் அபு பக்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத்தாகி இருந்தார்கள். ஆக இது ஹசரத் அபு பக்ர் அவர்களின் காலத்தில் நிகழ்ந்த இறுதி போராக இருந்தது. இன்ஷா அல்லாஹ் இனி வரும் காலத்தில் ஹசரத் அபு பக்ர் அவர்களின் வாழ்வினுடைய மீதம் உள்ள பிற அம்சங்கள் எடுத்துரைக்கப்படும். தற்போது நான் சில மர்ஹூம்களின் நட்குறிப்பை எடுத்துரைக்க விரும்புகின்றேன். முதலாவதாக மதிப்பிற்குரிய உமர் அர்கூப் சாஹிபை பற்றிய குறிப்பாகும். இவர் தெற்கு பாலஸ்தீனின் ஜமாத் தலைவராக இருந்தார்கள். ஆகஸ்ட் 15ஆம் தேதி 70ஆம் வயதில் இவரது மரணம் நிகழ்ந்தது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். உமர் அர்கூப் சாஹிப் அவர்களுக்கு 2010ஆம் ஆண்டில் MTA அல் அரபியா மூலமாக ஜமாத்தின் அறிமுகம் கிடைத்தது. அதை குறித்து அவர்கள் கூறியது என்னவென்றால், நான் முதலில் MTA பார்த்தபோது சந்தேகத்திற்கிடமின்றி
இம்மக்கள் நல்லவர்கள் என்று உணர்ந்து கொண்டேன். ஒருபுறம் நான் இஸ்லாமிய உலகை கண்டபோது கொலை, கொள்ளை, திருட்டு, பரஸ்பர வெறுப்பு ஆகிய நிலையில் கண்டேன். இன்னொரு புறம் அஹ்மதியா ஜமாத் அனுதாபத்திற்கான போதனையை எடுத்துரைத்துக் கொண்டிருந்தது. தஹஜ்ஜுத் தொழுமாறும் திருக்குரானை ஓதுமாறும் வலியுறுத்தி கொண்டிருந்தது. அதனால் நான் பெரிதும் ஈர்க்கப்பட்டேன். இதுவே உண்மையான ஜமாத் ஆகும், இதை பின்பற்றுவது நம்மீது கடமையாகும் என நான் கூறிக்கொண்டேன். பிறகு இஸ்திகாரா செய்த பிறகு எனக்கு நம்பிக்கை வந்துவிட்டது. பிறகு நான் ஒரு கனவும் கண்டேன். இதுவே உண்மையான ஜமாத் என்று கண்டேன். மர்ஹூம் அவர்கள் ஓர் உறுதிமொழி எடுத்தார்கள். அது என்னவென்றால், மரணம் வரை இந்த ஜமாத்துடன் இணைந்திருப்பேன் என்பதாகும். ஒவ்வொரு கடின காலத்திலும் மர்ஹூம் அவர்கள் மிகவும் உறுதியாக நிலை பெற்றிருந்தார்கள். நான் உயிருடன் இருக்கும் வரையிலும் எனது உறுதிமொழியில் நிலை பெற்றிருப்பேன் என மர்ஹூம் கூறி வந்தார்கள். அவர்கள் பையத் செய்த பிறகு அவர்களின் துணைவியார் கனவு கண்டார்கள். சில அகமதிகள் உமர் சாஹிபை அவரது வீட்டில் ஓர் அறைக்குள் அழைத்து செல்கிறார்கள். அந்த நபர்கள் அவரை குளிப்பாட்டினார்கள். அவரது நெஞ்சை திறந்து தூய்மைப்படுத்தினார்கள். என்னை பார்த்து, பாருங்கள், நாங்கள் இவரை மிகச்சிறந்த நிலையில் திரும்ப கொண்டு வந்துள்ளோம் என்று கூறினார். கிலாஃபத்துடன் அளவற்ற நேசம் கொண்டிருந்தார்கள். அதிகமாக துவாக்கள் செய்யக்கூடியவராக இருந்தார்கள். ஜமாத்துடன் களப்பற்ற தொடர்பு கொண்டிருந்தார்கள். தனது வீட்டின் கீழ்ப்பகுதியை ஜமாத்திற்காக அர்ப்பணித்திருந்தார்கள். தெற்கு பாலஸ்தீன ஜமாத்து மர்ஹூமுடைய வீட்டில் ஜுமா தொழுகை, பெருநாள் தொழுகைகள் மற்றும் கூட்டங்களுக்காக ஒன்று கூடி வந்தது. அவருடைய மகன் கூறுகிறார், இந்த பகுதி ஜமாத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்டு இருக்க வேண்டும் என மர்ஹூம் அவர்கள் வசிய செய்திருந்தார்கள். மர்ஹூம் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது அவர்களை எதிர்த்தவர்கள் அவரிடம் வந்து அஹ்மதியா ஜமாத்தை விட்டு தௌபா செய்தால் நோய் அகன்றுவிடும் என்று கூறினார். ஆனால் அவ்வாறு இருந்து மர்ஹூம் அவர்கள் அந்த மக்களுடன் தப்லீக் விவாதம் செய்து கொண்டிருந்தார்கள். மிகவும் ஆக்ரோஷமாக பேசிக் கொண்டிருந்த ஓர் எதிராளியுடன் விவாதம் செய்த போது அவனை எவ்வாறு வாயடைக்க செய்து விட்டார்கள் என்றால் அவரிடத்தில் அதற்கு இந்த பதிலும் இருக்கவில்லை. நோயின் நாட்களில் நோய் கடுமையான போது அடுத்த நாள் ஐசியூவில் மாற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டது. விவாதம் நடந்து கொண்டிருந்த போது மர்ஹூமின் மகன் ஆக்ரோஷமாக பேசிக் கொண்டிருந்த அந்த முல்லாவை பார்த்து, தந்தையை நீங்கள் விட்டுவிடுங்கள், இவர் அனுபவம் வாய்ந்தவராவார், இவரை நீங்கள் ஒப்புக்கொள்ள வைக்க முடியாது என்று கூறினார். எவ்வாறு இருப்பினும் அந்த மகன் கூறுகிறார், மரணம் நிகழ்ந்த அந்த நோயின் போது அவர் செய்த அறிவுரை என்னவென்றால், என்னுடைய மரணத்தினால் சோகமடையக்கூடாது என்று கூறிவிட்டு ஹஸ்ரத் பிலால் அவர்களின் கூற்றை கூறிக்கொண்டே இருந்தார்கள். கதன் சால்கல் அஹிப்பா முஹம்மதன் வா சஹாபா, அதாவது நாளை நான் எனது நேசத்திற்குரிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சஹாபிகளையும் சந்தித்து விடுவேன் என்று கூறிக்கொண்டிருந்தார்கள். மர்ஹூம் அவர்கள் மிகவும் இனிய உள்ளம் கொண்டவராகவும் அன்பான மனிதராகவும் திகழ்ந்தார்கள். மர்ஹூமுக்கு மனைவியும் 3 மகன்களும் 4 மகள்களும் உள்ளனர். அவர்களின் பிள்ளைகளில் எவர்கள் அகமதி கிடையாதோ அவர்களுக்கு அகமதியத்தை ஏற்றுக்கொள்ளும் நல்வாய்ப்பு அல்லாஹ் வழங்குவானாக. மர்ஹூமின் அந்தஸ்துகளை உயர்த்துவானாக. அவருடன் பாவ மன்னிப்பு மற்றும் கருணையுடன் நடந்து கொள்வானாக. இரண்டாவது நட்குறிப்பு, மிட்டி தர்பார்கரை சார்ந்த மதிப்பிற்குரிய ஷேக் நாசிர் அகமது சாஹிப் அவர்களுடையதாகும். கடந்த நாட்களில் 93ஆம் வயதில் மரணமடைந்தார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மிட்டியின் முதல் அகமதி ஆவார். 1969ஆம் ஆண்டில் அவர்கள் அகமதியத்தை ஏற்றுக்கொண்டார்கள். மிகவும் உத்வேகம் உள்ள தாயி இரல்லாவாகவும் மார்க்க தன்மானம் கொண்ட துணிவுள்ள அகமதியாகவும் திகழ்ந்தார்கள். ஐவேளை தொழுகைகளை பேணுதல், விருந்தோம்பல், கிலாஃபத்துடன் எல்லையற்ற நேசம் ஆகியவை அவர்களிடத்தில் தென்பட்ட பெரும் சிறப்பம்சங்களாகும். மிட்டி மற்றும் அதை சுற்றியுள்ள இடங்களில் பல பையத்துகளை நிகழ்த்திய நல்வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்தது. மிட்டியின் முதல் பள்ளிவாசல் இவர் கொடுத்த நிலத்தில் தான் கட்டப்பட்டிருந்தது. குடும்பத்தின் சார்பாகவும் உடன்பிறந்தோர் சார்பாகவும் கடுமையான எதிர்ப்பை எதிர்கொண்டார்கள். குறிப்பாக பிள்ளைகளின் திருமண நேரம் வந்தபோது தம் குடும்பத்தை விட்டு வெளியே அகமதியத்தில் திருமணம் செய்வதை தடுப்பதற்கு உடன்பிறந்தோர் கடும் அழுத்தம் கொடுத்தனர், பாய்காட்டும் செய்தனர். அந்த திருமணத்தில் அந்த மக்கள் கலந்து கொள்ளவும் இல்லை. ஆனால் அல்லாஹ்வின் சிறப்பான அருளினால் எதிர்ப்பு இருந்த போதிலும் அவர்கள் அனைத்து பிள்ளைகளின் திருமணத்தையும் அகமதி குடும்பங்களில் செய்து கொடுத்தார்கள். தம் பிள்ளைகளின் தர்பியத்தில் குறிப்பான கவனம் செலுத்தினார்கள். அனைவருக்கும் திருக்குரானை ஓத கற்றுக் கொடுத்தார்கள். தொழுகைகளை பேண வைத்தார்கள். முதலில் இந்துக்களாக இருந்த தம் வீட்டு பெண்கள் குடும்ப வழக்கம் மற்றும் சடங்கு சம்பிரதாயத்தின் காரணமாக அணிந்து வந்த அந்த உடையை விடச் செய்து புர்கானியை செய்தார்கள். ஹசரத் 4வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் ஒரு முறை இவரை பாராட்டியவாறு, நாம் ஒவ்வொரு சென்டரிலும் ஒரு நாசிரை உருவாக்கிவிட்டால் நிச்சயமாக நாம் வெற்றி பெற்று விடுவோம் என்று கூறினார்கள். 2 மகன்களையும் 4 மகள்களையும் பின்னால் விட்டு சென்றுள்ளார்கள். அவர்களின் பிள்ளைகளில் சிலர் வாழ்வை அர்ப்பணித்து மார்க்க தொண்டாற்றுகின்றனர். அல்லாஹ் மர்ஹூமின் அந்தஸ்துகளை உயர்த்துவானாக. 3வது நற்குறிப்பு, வக்ஃபே ஜதீதின் முன்னாள் முஅல்லிமான மலிக் சுல்தான் அகமது சாஹிப் அவர்களுடையதாகும். இவர் கடந்த நாட்களில் 84ஆம் வயதில் மரணமடைந்து விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். 1938ஆம் ஆண்டில் பக்கா நிஸ்வானா
ஜங் மாவட்டத்தில் பிறந்தார்கள். பிறப்பிலேயே அகமதி ஆவார். இவரது குடும்பத்தில் ஷேசாதா என்று அழைக்கப்பட்ட இவரது தந்தை சஜாதா சாஹிப் மூலமாக அகமதியத் வந்தது. அவர்கள் ஹசரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலத்தில் காதியானுக்கு சென்று பைய செய்தார்கள். மிடில் வரை கல்வி கற்ற பிறகு 1960ஆம் ஆண்டில் வக்ஃபே ஜதீதின் கீழ் தொண்டாற்ற விண்ணப்பம் செய்தார்கள். அவருடைய வக்ஃபு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஹசரத் 4வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் வக்ஃபே ஜதீதின் இன்சார்ஜாக இருந்தபோது அன்னாரின் தர்பியத்தின் கீழ் இருந்தார்கள். சில காலம் அங்கிருந்து தர்பியத் பெற்ற பிறகு 1960இல் முஅல்லிமாக நியமிக்கப்பட்டார்கள். தர்பார்கரின் பகுதியில் அனுப்பப்பட்டார்கள். அங்கு நன்கு பணியாற்றினார்கள். பிறகு பாகிஸ்தானின் பிற பகுதிகளிலும் சென்றார்கள். 38 ஆண்டுகளை விடவும் அதிகமாக தொண்டாற்றி இருக்கிறார்கள். தம் கடமைகளை மிகவும் அழகிய முறையில் நிறைவேற்றி வந்தார்கள். தப்லீகிற்கான பெரும் ஆர்வம் இருந்தது. அதன் காரணமாக 1968ஆம் ஆண்டு அவர் மீது கொலை தாக்குதல் நடத்தப்பட்டது. உண்மையாளராகவும் எளிதில் பழகும் மனிதராகவும் விருந்தோம்பல் செய்பவராகவும் இனிய மனிதராகவும் திகழ்ந்தார்கள். இவை அடிப்படை பண்புகளாக காணப்பட்டன. தஹஜ்ஜுத் தொழுபவராகவும் ஜமாத்தான தொழுகையை பேணுபவராகவும் அதிகமாக துவா செய்பவராகவும் இருந்தார்கள். இறுதி மூச்சு வரை ஹிலாஃபத் அமைப்புடன் நன்றியுணர்வை வைத்திருந்தார்கள். தம் சந்ததிகளுக்கும் இதை வலியுறுத்தினார்கள். பின்விட்டு சென்றவர்களுள் மனைவியும் 3 மகன்களும் 2 மகள்களும் அடங்குவர். அல்லாஹ் பாவ மன்னிப்பு மற்றும் கருணையுடன் நடந்து கொள்வானாக. அவர்களின் அந்தஸ்துகளை உயர்த்துவானாக. அடுத்த நட்குறிப்பு மதிப்பிற்குரிய மெஹபூப் அகமது ராஜிகி சாஹிபுடையதாகும். சாதுல்லா போர் மண்டி பஹாவுத்தனை சேர்ந்தவர். இவரும் கடந்த நாட்களில் 86ஆம் வயதில் மரணமடைந்து விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மர்ஹூம் மூசியாக இருந்தார்கள். 2 மகன்களையும் 1 மகளையும் பின்விட்டு சென்றுள்ளார்கள். ஒரு மகன் ஜெர்மனியில் இருக்கிறார். சிலர் லாகூரில் இருக்கிறார்கள். மர்ஹூம் அவர்கள் ஹஸ்ரத் மசீஹ் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் சஹாபி ஹஸ்ரத் குலாம் அலி சாஹிப் ராஜிகி அவர்களின் மகனும் ஹஸ்ரத் மௌலவி குலாம் ரசூல் சாஹிப் ராஜிகி அவர்களின் சகோதரரின் மகனும் ஆவார்கள். அத்துடன் மௌலவி கவுஸ் முகமது சாஹிப் அவர்களின் மகள் வழி பேரனும் ஆவார்கள். இவருடைய மகன் மப்ரூர் சாஹிப் கூறுகிறார்கள், சாதுல்லா பூர் ஜமாத்தின் தலைவராக 37 ஆண்டுகள் தொண்டாற்றும் நல்வாய்ப்பு பெற்றார்கள். மிகவும் அதிகமாக துவா செய்யக்கூடியவராகவும் ஹசரத் நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆகியோரை உண்மையாக நேசிப்பவராகவும் கிலாஃபத்துடன் அளவற்ற நேசம் கொண்டவராகவும் துணிவுள்ள வீரமுள்ள இயக்க தொண்டராகவும் விளங்கினார்கள். 3 முறை இறைவழியில் கைதாகி சிறை செல்லும் நல்வாய்ப்பு பெற்றார்கள். ஐவேளை தொழுகைகளை பேணி வந்ததுடன் முறையாக நீண்ட நேரம் வரை தஹஜ்ஜுத் தொழுபவராகவும் திகழ்ந்தார்கள். எண்ணற்ற சந்தர்ப்பங்களில் அவர்களின் துவாக்களை அல்லாஹ் உடனடியாக ஏற்றுக்கொண்டுள்ளான். ஆன்மீக கனவுகளையும் கஷ்ஃபுகளையும் காணக்கூடியவராக திகழ்ந்தார்கள். சிறைவாசத்தின் போதும் அவர்களுக்கு பல முறை கனவுகள் வந்துள்ளன. அதாவது இன்ன நேரத்தில் விடுதலை செய்யப்படுவீர் என்றோ அல்லது இன்ன நேரத்தில் இன்ன சம்பவம் நிகழும் என்றோ கனவில் காட்டப்படும். அது அவ்வாறே நடந்தும் வந்துள்ளது. பகல் பொழுதில் பெரும்பாலும் தரூத் மற்றும் துவாக்களில் மூழ்கி இருப்பார்கள். ஒருவர் இவ்வாறு எழுதியுள்ளார், ஒரு நாள் ஃபஜ்ர் தொழுகைக்கு மர்ஹூம் அவர்கள் வந்தார்கள். அந்த நபர் மர்ஹூமை தொட்டு பார்த்தபோது அன்னாருக்கு கடும் காய்ச்சல் இருந்தது. அவ்வாறு இருந்தும் ஜமாத்தாக தொழுவதற்கு பள்ளிவாசலுக்கு வந்தார்கள். எம்டிஏ உடனும் கிலாஃபத்துடனும் எந்த அளவுக்கு நேசம் இருந்ததென்றால், கேட்கும் திறன் குறைந்த போதிலும் புரியவில்லை என்றாலும் ஹுத்துபாவின் போது டிவிக்கு முன்னால் அமர்ந்து கண்டிப்பாக கேட்க முயற்சி செய்வார்கள். அன்னாருடைய மரணத்திற்கு பிறகு அக்கம்பக்கத்து கிராமங்களைச் சார்ந்த அகமதி அல்லாதோர் மிகவும் அதிகமாக வந்தனர். அதற்கு முன்னும் வருவார்கள் தான். அன்னார் மீது பெரும் நம்பிக்கை இருந்தது. துவாவுக்காக வருவார்கள். துவா செய்யுமாறு கூறி வந்தவர்கள் வஃபாத்திற்கு பிறகு வந்து மிகவும் வருந்தினார்கள். இவர் அகமதியாக இல்லை என்றால் நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் இவருக்கு சீடர்கள் இருந்திருப்பார்கள் என்று கூறினார். இவருடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சம்பவங்களை பல அகமதி அல்லாதோரும் எடுத்துரைத்தனர். உதாரணங்களை எடுத்து கூறினர். அல்லாஹ் அன்னாருடன் பாவ மன்னிப்பு மற்றும் கருணையுடன் நடந்து கொள்வானாக. அவர்களின் நன்மைகளை அவர்களின் சந்ததிகளுக்கும் தொடரச் செய்வதற்கான நல்வாய்ப்பு வழங்குவானாக. இவர்கள் அனைவரின் ஜனாசா தொழுகை ஜுமா தொழுகைக்கு பிறகு தொலை வைக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். ये सब नमाज इंशाल्लाह नमाज़ों के बाद इनके जमात जनाज़ा अदा की जाएगी. अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नुमिनु बिही व नतवक्कलु अलैहि
ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله